இன்று நாம் பார்க்கப் போவது இந்தியாவில் உள்ள மிகவும் வித்தியாசமான சிவன் கோவில்களில் ஒன்றான பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் கோவில் பற்றியது. இந்த கோவிலின் சிறப்புகளை கேட்டால் நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வான்கோபர் மற்றும் மகாகோபர் என்ற இரு முனிவர்கள் ஒரு முக்கியமான விவாதத்தில் ஈடுபட்டனர். இல்லற வாழ்க்கை சிறந்ததா அல்லது துறவற வாழ்க்கை சிறந்ததா என்ற கேள்விக்கு இருவரும் தங்களது கருத்தை வலியுறுத்தினர். இந்த விவாதத்திற்கு முடிவு காண முடியாத நிலையில் சிவபெருமானையே நீதிபதியாக அழைத்து தீர்ப்பு கேட்க முடிவு செய்தனர். அப்போது சிவபெருமான் பரக்கலக்கோட்டையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் தோன்றி அவர்களுக்கு அருள் காட்சி தந்தார். இருவரின் வாதங்களையும் கேட்ட சிவபெருமான், இல்லறமோ துறவரமோ உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை. ஒருவர் எந்த வாழ்க்கை முறையை தேர்வு செய்தாலும் அதற்குரிய தர்மத்தை சரியாக கடைபிடித்தால் அதுவே சிறந்தது என்று பொதுவான தீர்ப்பை வழங்கினார். அந்த பொதுவான தீர்ப்பினால் இங்குள்ள இறைவன் பொது ஆவுடையார் என்றும், நடுவர் தீர்ப்பு வழங்கியதால் மத்தியபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் இன்னும் உள்ளது. தல புராணத்தின்படி சிதம்பரத்தில் நள்ளிரவு பூஜை முடிந்த பிறகு சிவபெருமான் தனது பரிவாரங்களுடன் இத்தலத்திற்கு வந்து ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து பின்னர் அந்த மரத்துடனேயே ஐக்கியமானார். அதனால் இங்கு சிவலிங்கம் இல்லை. ஆலமரமே சிவபெருமானாக கருதப்படுகிறது. மரத்தைச் சுற்றியுள்ள பகுதியே கருவறையாக உள்ளது. பக்தர்கள் மரத்தையே நேரடியாக சிவபெருமானாக வணங்குகின்றனர். உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சிவன் கோவில்கள் இருந்தாலும் மரமே மூலவராக வழிபடப்படும் கோவில்கள் மிகவும் அரிது. மேலும் இந்த கோவில் பகலில் திறக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு மட்டுமே நடை திறக்கப்படுகிறது. இரவு 10:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு நள்ளிரவில் பூஜைகள் நடைபெறுகின்றன. மற்ற நாட்களில் பக்தர்கள் கருவறை கதவையே கடவுளாக நினைத்து வணங்குகின்றனர். கருவறை கதவிற்கே பூஜைகள் நடைபெறுவது இந்த கோவிலின் மற்றொரு தனிச்சிறப்பாகும். வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும், அதாவது தைப்பொங்கல் அன்று அதிகாலை முதல் மாலை வரை கோவில் திறக்கப்படுகிறது. அன்றைய தினம் சூரிய ஒளி நேரடியாக சுவாமியின் மீது விழுகிறது. இங்குள்ள ஆலமர இலைகள் மருத்துவ குணம் கொண்டவை என்று நம்பப்படுகிறது. அந்த இலைகளும் திருநீரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. சிவபெருமான் நீதிபதியாக தோன்றி வாழ்வியல் மிகப்பெரிய கேள்விக்கு பதில் அளித்த இடம், ஆலமரமாகவே அருள் புரியும் தலம், வருடத்தில் பெரும்பாலும் மூடியே இருக்கும் கருவறை, கதவையே கடவுளாக வணங்கும் பக்தர்கள், இவை அனைத்தும் இந்த கோவிலை இந்தியாவின் மிகவும் வித்தியாசமான சிவன் கோவில்களில் ஒன்றாக மாற்றியுள்ளன. ஒருமுறை இந்த தலத்தை தரிசித்தால் மன அமைதி, ஞானம் மற்றும் சிவனருள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஓம் நம சிவாய.